போல் தேன் கூடு நெய்யப்பம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு கப்பு பச்சரிசியை 4 மணிக்கூர் ஊறப்பட்டு வச்சுருக்கேன். நல்லா உருண பச்சரிசியை தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/2 கப்பு தேங்காய், 1/4 கப்பு சாதம், 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ 3/4 கப்பு நடுச்சக்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம அந்த கொதித்ததோடையே நம்ம அரைச்சி வச்ச மாவில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உடனடியாக கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு காய்ச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ண தேங்காயும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். 1 டீஸ்பூன் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கலந்து வச்ச மாவு கலவையில் போட்டு கிளறி விட்டுட்டு 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 1/4 டீஸ்பூன் நெய்யை விட்டுருங்க. நெய் விட்டு காய்ச்சதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து விட்டு கடாயை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு 1 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இது நம்ம பிச்சு பார்த்தா தேன் கூடு மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள்.